விநாயகர் சதுர்த்தி நெருங்கிட்டு வர இந்த ஒரு சூழ்நிலையில அதற்கான சிலை செய்யும் வேலையும் பிரம்மாண்டமா நடந்துட்டு வருதுங்க. அதனால அந்த வருஷம் நாங்கள் நியூ மாடல் எடுத்துட்டு வந்து அதை சிவன் டிசைன்ல எல்லாம் விநாயகரை எடுத்துட்டு வந்தேன். அந்த வருஷம் பாருங்க நல்லா இருக்கும். கூட தமிழ்நாடு சுத்திட்டு பாருங்க அந்த செல்ல இல்லை, என் கிட்ட மட்டும் தான் இருக்கு. எல்லாம் அந்த வருஷம் நியூ மாடல் தான் போட்டாங்க, எல்லாம் பாம்பே மாடல் தான் போட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் விநாயகரை தத்ரூபமா கொண்டு வராங்க நம்ம வடமாநில தொழிலாளர்கள். அவங்க வருடத்துல 11 மாசமும் இங்கிருந்து இந்த சிலையை செய்யும் தொழிலை செஞ்சுட்டு வராங்க. என் பேர் கணேஷ்ண்ணா, என் ஊர் ராஜஸ்தான்ண்ணா. விநாயகர் சிலை செஞ்சுட்டு இருக்கோம். அங்கேருந்து வந்ததுலேருந்து இங்கே இருக்கீங்களா? இல்லை இங்கே இருக்கேன். ஊருக்கு எப்பயாச்சும் மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 2 மாசம் ஒரு மாசம் தங்கிட்டு வந்துருவோம். ஊருக்கு எல்லாம் சொந்தக்காரன் பார்த்து நாங்கள் வந்துருவோம். விநாயகர் சுற்றி ஆயுத பூஜை அந்த எங்களுக்கு நல்லா ஓடும். எங்களுக்கு மிச்ச நேரம் வந்து நாங்கள் சும்மா ஒரு பொம்மை போட்டு ரோட்டில் உட்காந்துருப்போம். நாங்கள் இதை ஓடுறது சாப்பாடு சாப்பிட்டு இருப்போம். நாங்கள் சிலை செய்யறவங்க எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி தான் ஒரு ஜாக்பாட்னு சொல்றாங்க. நம்ம இதுவரை பார்க்காத விநாயகர் எல்லாம் இங்க இருக்காங்க. எப்படி ஆர்வம் வந்துச்சு இதில் சிலை செய்யறதுல? அது எங்க ரொம்ப வருஷமா சின்னலேருந்து பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் தாத்தா காலத்தில் நாங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் நாங்கள் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கோம். இது கற்றுக்க ஈஸியா இல்லை கஷ்டமா? பண்ணுற வேலை எல்லாம் கஷ்டம்தான், அது ஈஸி எதுவுமே இல்லை. படித்தாதான் நம்ம படிக்க முடியும், படிக்கலாம் ஒன்றும் பண்ண முடியும். அந்த மாதிரி எதுவுமே எதை பண்ணுறோமோ அதை கற்றுக்கிட்ட தான் பண்ண முடியும். ஒன்றும் பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது. அது செய்ய எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு நாளைக்கு எப்படின்னா 5 சிலை செய்வோம். 5 சிலை செஞ்சால் அது 10 நாள் ஆயிரும். எங்களுக்கு சிலை செஞ்சிடும். அது காய வைக்கணும், அதை வெட்டிட்டு காய்ச்சிட்டு தேங்காய் நாரெலாம் பிச்சு எடுத்து கை ஜாயிண்டிங்கு ரொம்ப வேலை. அது பெயிண்டிங் வேலைனா கொஞ்சம் 10 நாள் ஆயிரும் எங்களுக்கு. 5 சிலைக்கு 10 நாள் ஆகும் எங்களுக்கு. ஒரு பொம்மை ஒரு 2 நாள். எங்கள் அப்பாவுக்கு வந்து குறைஞ்ச 40 வருஷம் மேலே ஆச்சுங்க. எனக்கு இப்போ 25 வயசு ஆச்சு எனக்கு. எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் வயசில் வந்தார் இங்கே. கல்யாணம் இங்கே தான் பண்ணார். அப்போலேருந்து எங்கள் அப்பா காலத்தில் நானும் இங்கே தான் இருக்கேன். உங்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கு. நம்மளுக்கு இப்போ தமிழ்நாடு வந்து நல்லா தான் இருக்கும். இவங்களோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் குடும்பத்தோட சந்தோஷமா இந்த தொழிலை செஞ்சுட்டு வராங்க. அவங்க சொல்ற ஒரு விஷயம் மனசை நெகிழ வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டை நம்பி வந்தா ஒருபோதும் அது நம்மளை கைவிடாதுன்னு அப்படின்னு அவங்க சொல்றப்ப அந்த விஷயம் ரொம்ப அழகாவே இருந்துச்சு.